Namaste children. How are you? I hope that you are all fine. Now, on that day itself, we saw the first lesson in science food, isn't it? In that we saw that causes and the effect of spoilage of food, isn't it? Then we saw a little bit about the preservation of food, isn't it? Preservation of food we saw on that day. Once again I will recall that one, and afterwards we will go to some other topics. Okay, take book page number 61, preservation of food. Now, preservation of food. Preservation na enna appadina பாதுகாப்பா பதப்படுத்தி வைக்கிறது, சரியா? For future use. அதுக்காக நம்ம வந்து பாதுகாப்பான முறையில கெட்டு போகாம preserve பண்ணி பாத்துக்கணும், வச்சிரணும், சரியா? Now, the process of keeping the food materials for a long time without getting spoiled. கெட்டு போகாம preserve கெட்டு போகாம நல்ல பொருளா வச்சிருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம preserve பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம நிறைய பொருள் வச்சிருந்தோம்னா அதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி தான் கொட்டியாகணும். அதனால கெடாம இருக்கிறதுக்காக we have to preserve the food item, food materials. இல்லையா? Then food will be spoiled if it is not prepared, preserved and handled in a right way. அது கரெக்டான முறையில் நாம் ப்ரிசர்வ் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலோ அது என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். There are many methods used to prevent decay and reduce the spoilage of food. தெரியுதா? Reduce the spoilage of food. அதாவது ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, இல்லையா? எப்படி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு, தெரியுதா? Now, food preservation methods. What is there? Food preservation methods. அதுக்கு முன்னாடி listen, before that, do you know அப்படின்னு சொல்லி உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இல்லையா? Do you know அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் பாருங்க, while purchasing packed food items we should check the following details. எப்பவுமே எந்த ஒரு பொருளை நம்ம கடையில் வாங்குறதா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? அந்த மேனுஃபேக்சர் டேட் பார்க்கணும், எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், இல்லையா? அதில் எவ்வளோ நமக்கு எனர்ஜி கண்டென்ட் இருக்குது, தென் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் யூ ஷுட் சி, தெரியுதா? பார்க்கணும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ். இப்போது ஏதாவது ஒரு ஃபுட்டு க்ராப் நம்ம வந்து பண்ணணும், பயிர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் தேவைப்படும், தெரியுதா? இப்போ நம்ம வயல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, இல்லையா? தண்ணி பாய்ச்சணும், அதையெல்லாம் அதில் தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து விடணும், அது கரெக்டான டைமில் மருந்து எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது, இல்லையா? ஸோ தே நீட் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் நவடேஸ். ஆனால் இப்போ வந்து என்னது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராப் ஈல்டிங்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், இல்லையா? Food nowadays food cultivation and crop yield are decreasing. Okay, then there are many people suffering in the world without food. Food இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லையா? So we need to protect and preserve the food. சரிதா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருக்கிற ஃபுட்டை வந்து பாதுகாப்பாக வைக்கணும், பதப்படுத்தி வைக்கணும், தெரியுதா? The following are the ways to preserve food. என்னென்ன வழியில வந்து நாம ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையிங். ட்ரையிங்னா என்ன? இப்போ ஒன் பை ஒன் we shall see. இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையிங், DRYING. ட்ரையிங் அப்படின்னா சிம்பிளா அது வந்து காய வைக்கிறது தான். ட்ரையிங்னா காய வைக்கிறது, இல்லையா? நம்ம வீட்டிலலாம் பார்த்தோம்னா இந்த பருப்பு இதெல்லாம் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, வெயில் நல்லா அடிச்சதுன்னா அதில் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் அதில் வந்து கெடாமல் இருக்கும், ஹீட் அதிகமாகி அதில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து கிரெயின்ஸ்லாம் வந்து கெடாமல் நிறைய நாளைக்கு இருக்கும். 1 இயருக்கு தேவையானது கூட அம்மாலாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, காய வச்சு வைப்பாங்க, இல்லையா? அது ட்ரையிங். தென் இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். சன்லைட்டில் வந்து அதைய காய வச்சு எடுத்து வைக்கிறோம். ஏன் காய வைக்கிறோம் அப்படின்னா, அதில் ஏதாவது ஈரமாக இருந்ததாலோ அல்லது வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த சன்லைட்டில் வந்து அது
destroy ஆகிடும், அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ். ஓகே, கிரெயின்ஸ்னா என்ன தானியங்கள். ஓகே, then next addition of salt. Next one is addition of salt. ADDITION, addition or salt. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வந்து உப்பு கலந்து வைப்பாங்க. நம்ம வீட்டில் புளியெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா கூட அதில் உப்பு கலந்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த சால்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த மெட்டீரியல் வந்து கெட்டு போகாமல் அது பார்த்துக்கும். தெரியுதா? Now you see, when salt is added to food, it removes the water from the food. Example, fish, pickles. தெரியுதா? பிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன? ஊறுகாய். தெரியுதா? ஊறுகாவும் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா உப்பை வந்து ஆட் பண்ணி வைப்பாங்க. தெரியுதா? The next one, addition of sugar. Next one is addition of sugar. ADDITION, addition of sugar. SUGAR, sugar. சுகர் கலந்து வைக்கிறது. தெரியுதா? சுகர் கலந்து வைக்கிறது. ஃபுட் மெட்டீரியல்ஸ் கூட சுகர் கலந்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜூஸ்க்கெல்லாம் வந்து இப்போ பாட்டிலெலாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சுகர் ஆட் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். When sugar is added to food, it dissolves in the water content of the food and preserves the food items from spoilage. கெட்டு போகாமல் அதில் இருக்கக்கூடிய வாட்டரில் இந்த சுகர் ஆட் ஆகி அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாம், ஃப்ரூட் ஜூஸ். ஜாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா, ப்ரெட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா, ஜாம், அது. தென் ஃப்ரூட் ஜூஸும் அப்படி. ஓகே, நவ் யூ see the pictures given here. பாருங்க, ட்ரையிங் என்ன பண்ணுறாங்க, வெயிலில் காய வைக்கிறாங்க இல்லையா, நெல் மாதிரி நெல் தான் இருக்குது, வெயிலில் காய வச்சு வைக்கிறாங்க. தென் அடுத்தது வாட் இஸ் தேர், ஏலக்காவா ஏதோ சம்திங், அதுவும் பாருங்கள் கலந்து வச்சு காய வச்சு வச்சுருக்காங்க. தென் பிக்கிள்ஸு இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. தென் டேக் த நெக்ஸ்ட் பேஜ், ஃப்ரீசிங். நெக்ஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் 62, பேஜ் நம்பர் 62 எடுங்க. அடுத்து அதில் ஃப்ரீசிங், FREEZING, ஃப்ரீசிங். இப்போ ஃப்ரீசிங்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து குளிர்பதன பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது நிறைய இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, நாம் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் அது கம்மியாக தான் நம்ம வைக்க முடியும். அதே வந்து பெரிய குளிர்பதன கிடங்கு அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய குடோன் மாதிரி இருக்கும். அங்கே கொண்டுட்டு போய் நிறைய திங்ஸு அதையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. தெரியுதா? இப்போ பால்லாம் கூட அந்த மாதிரி வைப்பாங்க. Now, the microbial growth and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. Example, fruits, vegetables. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வெளியிலே வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து என்ன ஆகிடும், நாளாக ஆக அதெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகும் இல்லையா. அப்படி ஆகிறப்போ அதெல்லாம் சுருங்கி போய் கெட்டுடும் இல்லையா. ஸோ we are keeping it in fridge and we are preserving it in freezing method. The next one, boiling. Boiling அப்படின்னா என்ன, கொதிக்க வைக்கிறது. புரியுதா? நம்ம எந்த ஒரு பொருள், இப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன, தண்ணியை சுடு தண்ணி குடிங்க, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னா, பிகாஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸ்லாம் பாயில் ஆகிறப்போ, தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் அழிஞ்சு. ஸோ தட் ஒன்லி டாக்டர்ஸ் ஆர் அட்வைசிங் அஸ் டு டேக் பாயில்டு வாட்டர். So, if you listen, see here, it kills the microorganisms present in the food materials. Microorganisms அப்படின்னா நான் கண்ணுக்கே தெரியாத அந்த கிருமிகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மில்க், வாட்டர். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், கேனிங் அண்ட் பாட்லிங், ஃப்ரீசிங், பாயிலிங், canning and bottling.
canning and bottling. Canning and bottling. இப்போ கேன்னா என்ன அப்படின்னா அந்த டின்னுலாம் அடைச்சி வைக்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த பெப்சி கோகோ கோலா அந்த டின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடைச்சி ஏர்டைட்டாக பண்ணுறது, காற்று உள்ளே போகாமல் அடைச்சி வைக்கிறாங்க இல்லையா, உள்ளே ப்ரிசர்வ் பண்ணி அடைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அதான் கேனிங். பாட்டிலிங் அப்படின்னா என்னது, பாட்டிலில் போட்டு கவர் பண்ணி வைக்கிறது, அதான் அந்த பிக்கிள்ஸ்லாம் பாருங்க கடையில் பாட்டிலில் விற்குது இல்லையா, அதுதான் பாட்டிலிங். ஓகே, நவ் யூ see that in this method food is packed in airtight cans so that germs do not grow on them. Airtight cans அப்படின்னு நான் காற்று உள்ளே பூதாமல் இருக்கிற மாதிரி போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. எக்ஸாம்பிள் மில்க் பவுடர், பால் பவுடர்லாம் அந்த மாதிரி டின்ல அடிச்சு வச்சு வருது இல்லையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் பவுடர். தென் அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். Addition of chemical preservatives. Addition of chemical preservatives அப்படின்னா என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறது, அவ்வளோதான். chemicals யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் listen, chemical preservatives are added to stop the growth of microorganisms in certain food materials. Example, sodium benzoate is added with fruits. ஃப்ரூட்ஸ் கூட என்ன ஆட் பண்ணி வைக்கிறாங்க, சோடியம் பென்சோயேட் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. தென் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆடட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பேரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சைலாம் இருக்குல்ல, பாயசத்துக்குலாம் போடுவாங்க இல்லையா, அங்கே அந்த ஃப்ரூட்ஸ் கூட என்ன போடுறாங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட் பண்ணி வைக்கிறாங்க. ஒய் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, தெரியுதா. தென் வெனிகர் இஸ் ஆட் வித் பிக்கிள்ஸ். பிக்கிள்ஸ் கூட, பிக்கிள்ஸ்னா என்ன, ஊறுகாய், அது கூட என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வினிகர். ஓகே, தீஸ் ஆர் த ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ், தெரியுதா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையிங், அடிஷன் ஆஃப் சுகர், சால்ட், அடிஷன் ஆஃப் சுகர், தென் ஃப்ரீசிங், பாயிலிங், canning and bottling, then addition of chemical property preservatives. Okay, addition of chemical preservatives. These are the preservation methods. Okay, now and do you know அப்படினு உங்க bookல கொடுத்திருப்பாங்க, தெரியுதா. Here you see that irradiation is a modern method by which food is exposed to gamma rays or ultraviolet rays to kill the bacteria and molds. தெரியுதா. என்ன அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து காமா ரேஸ் படுற மாதிரியோ அல்லது அல்ட்ரா வயலட் ரேஸ் படுற மாதிரியோ வைப்பாங்க. எதனால அப்படின்னா டு கில் த வாட்டர் பாக்டீரியா அண்டு மோல்ட், தெரியுதா. பாக்டீரியாஸும் மோல்ஸையும் அழிக்கிறதுக்காக, டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறது. ஆனால் அப்படி செய்யறப்போ அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எந்த விதத்துலையும் ஸ்பாயில் ஆகாது, அதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும், தெரியுதா. இட் டஸ் நாட் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஆர் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட். எக்ஸாம்பிள் ஆனியன், பொட்டேட்டோஸ், தெரியுதா. அதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் வந்து குறையவே குறையும். ஓகே, தென் now you see that methods அங்க பாரு புக்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரு ஃப்ரீசிங் மெத்தட் இருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க இல்லையா. தென் நெக்ஸ்ட் வந்து பாயிலிங், கொதிக்க வைக்கிறது. தென் கேனிங் அண்ட் பாட்டிலிங், பாருங்க டின்ல அடிச்சு வச்சிருக்காங்க, பாட்டிலில் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ கேனிங் அண்ட் பாட்டிலிங். நவ் பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். பர்பஸ்னா என்ன அப்படின்னா தேவை, சரிதா. பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். Purpose of food preservation. Purpose of food preservation. பர்பஸ் அப்படின்னா என்ன, தேவை, என்ன தேவை. இப்போ நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம், என்ன தேவைக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நமக்கே தெரியும் என்னென்ன தேவைக்காக நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்கணும், அதை நம்ம ஃபியூச்சர் யூஸ்க்கு பயன்படுறதுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்காகவும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். அப்புறம் வேற என்ன,
வேற என்ன உங்களுக்கே தெரியும் இல்லையா? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பின்னாடி தேவையாக இருக்கிறப்ப நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுதா? Now we shall see about this one. Now you see that the purpose of food preservation. Purpose of food preservation. Modern technologies have increased the food production. தெரியுதா? Modern technology has increased the food production. Food production வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. எப்படி அப்படின்னா சீக்கிரமாக அந்த இப்போ தென்னை மரத்துலாம் கூட முதல்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் காய் வரும். இப்போலாம் என்னது 3 வருஷம் 5 வருஷத்துலேயே காய் வர்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதே போல் எல்லா ஃப்ரூட்ஸுமே சீக்கிரமாக வந்து காய் வர்ற மாதிரிலாம் வந்து இருக்கு இல்லையா? டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ கல்டிவேஷன் பண்ணுறாங்க. But practicing agriculture is abandoned in many places as there is failure of monsoon. மான்சூன்னா என்னது? கிளைமேட் தான் தெரியுதா? அப்போ மழை வந்தால் தானே கல்டிவேஷன் பண்ண முடியும். சரியாக மழை பெய்யலின்னா என்ன பண்ண முடியும்? நம்ம பயிர் பண்ண முடியாது. அதனால் நம்ம we can't produce, the production of food is decreased இல்லையா? So the next one, at the same time many people suffer in the world without food. நிறைய பேர் வந்து ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபுட் ஷுட் நாட் பி வேஸ்டட் பை எனி மீன்ஸ். அதனால் நம்ம எந்த விதத்துலையும் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். யூ சி வி கேன் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், to retain the color, taste and nutritive value of the food. Retain the color. தெரியுதா? இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதனுடைய கலரும் மாறாமல் இருக்கும், டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். அதனாலையும் அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் நமக்கு அப்படியே இருக்கும். அதனால் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஒரு வருஷத்துக்கே தேவையானது திரும்ப அடுத்த வருஷம் அது நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் we have to preserve. அதனாலையும் நம்ம அதையே வச்சுருக்கோம். அதனாலையும் நம்ம வந்து அதையே ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். Then to prevent the growth of microorganisms like bacteria and fungi in the food items. இல்லையா? அதில் பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் க்ரோ ஆகும். ப்ரிசர்வ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ டு அவாய்ட் தட் ஒன் we are preserving the food. To reduce the wastage of food materials. Food materials வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும் we are preserving the food. Then preserving food not only protects our health but also makes food available to the people who need it. தெரியுதா? அது வந்து நம்மளோட ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஹெல்த்தை மட்டும் அது பாதுகாக்கிறது கிடையாது. தேவைக்கேற்ப, அதாவது தேவையாக இருக்கிறவங்களுக்கும் அது வந்து இட் இஸ் அவைலபிள். ஃபுட்டை வந்து நம்ம அவைலபிளாக செய்ய முடியும். ஓகே, these are the points given here. Okay, you have to read this book page. இப்போ இன்னொரு தடவை நீங்கள் வீட்டில் படித்து பார்க்கணும். ஓகே, now we shall see obesity. Now we shall see obesity, book page number 63. ஒபிசிட்டி என்ன? ஒபிசிட்டின்னா என்ன அப்படின்னா, அதாவது உடம்பு போட்டுரும். சரிங்களா? நிறைய சாப்பிட என்ன பண்ணுவோம், உடம்பு வந்து நிறையா குண்டாயிடுவாங்க, வெயிட் அதிகமாக போட்டுரும். அதுதான் வந்து ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட். லிசன், obesity and overweight are defined as abnormal or excessive fat accumulation. தெரியுதா? நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வேலை செய்யணும். சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல வந்து ஃபேட் கண்டென்ட் என்ன ஆகும், இட் வில் பி ஸ்டோர்டு. தெரியுதா? ஸ்டோர் ஆகி அது என்ன பண்ணும், நம்மளுக்கு உடம்பெல்லாம் நிறையா வெயிட் போட்டுரும். தெரியுதா? தென் it in the body and that may affect the health. அதனால நம்மளுடைய உடம்பு வந்து என்ன பண்ணும், பாதிக்கப்படும். தெரியுதா? உடல்நிலை பாதிக்கப்படும். Then obesity is most commonly caused by excessive food intake. தெரியுதா? எக்ஸசிவ்னா அதிகமா,
தெரியுதா? இன்டேக் அப்படின்னா சாப்பிட்றது, தெரியுதா? அதிகமான உணவு நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதுனால it will cause obesity will cause. Then next, lack of physical activity and also genetical reasons. Genetic reasons. Lack of physical, lack na enna பற்றாக்குறை, lack na enna பற்றாக்குறை, lack of physical activities. Physically எந்த ஒர்க்குமே செய்யாம இருந்தாலும் வந்து obesity இருக்கும், தெரியுதா? Then genetic reasons, due to some genes also, genes present in their body, obesity also come. Then next one, obese people take more food but work very less. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. Then when they eat more and work less, excess energy is accumulated as fat and creates problem. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், ஃபேட் கண்டென்ட், அப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அப்படி இல்லாதப்போ அவங்க வந்து அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபேட் கண்டென்ட்லாம் நம்ம உடம்புலயே ஸ்டோர் ஆகி அவங்க உடம்பு வந்து நல்லா வெயிட் போடும், வெயிட் போட்டு அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், தெரியுதா? And create problems. Okay, then next one, obesity increases the likelihood of heart disease, diabetes and high blood pressure. தெரியுதா? இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் ஆகிடும், டயபெட்டிஸ் வந்துடும், தென் ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, தென் நவ் இப்போ இந்த ஒபிசிட்டி எப்படி வரும் அப்படின்றத நவ் வீசா, இப்போ வாட் ஆர் த ப்ரிவென்ஷன், தெரியுதா? ப்ரிவென்ஷன் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு, இப்போ ஒபிசிட்டி வராம எப்படி நம்ம பாதுகாக்கிறது, வரும் முன்னாடி எப்படி நம்மளால நம்ம காத்துக்கிறது, நம்ம உடம்பை எப்படி நம்ம காப்பாற்றுறோம், ப்ரிவென்ஷன். Now you see, obesity is mostly related to our lifestyle and habits. Now, eating healthy foods and having regular physical activity can reduce obesity and overweight. தெரியுதா? நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்மளால வந்து ஒபிசிட்டி வராம நம்ம பார்த்துக்க முடியும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ மெயின்டைன் ப்ராப்பர் வெயிட் இன் த யங் ஏஜ். சின்ன வயசுலயே நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போட்டா மறுபடியும் வந்து அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இஃப் யூ ஆர், இப்போ நீங்கள்லாம் யங் ஏஜில் இருக்கிறப்ப நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். யூ ஹாவ் டு டூ சம் ஆக்டிவிட்டீஸ். அப்படியே சும்மா சாப்பிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், தெரியுதா? ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். Now, in order to avoid obesity and overweight, you need to do the following. In order to avoidனா தவிர்க்கிறது, நீ ஒபிசிட்டி வராமையோ ஓவர் வெயிட் போடாமையும் தவிர்க்கணும் அப்படின்னா you have to follow the following points. Now, the first point பாருங்க, avoid fast food, fried items and meat with more fat. என்னென்ன நீ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், தென் ஃப்ரைட் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது, தென் மீட் வித் மோர் ஃபேட். தெரியுதா? மீட்னா என்ன, மீட் சண்டே சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய ஃபேட் இருக்கிற ஐட்டம் தான் சாப்பிடக்கூடாது. ஃபேட்னா என்ன அப்படின்னா கொழுப்பு, தெரியுதா? தென் செகண்ட் பாயிண்ட், eat fruits and vegetables, eat fruits and vegetables, legumes, whole grains and nuts. தெரியுதா? நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு, கிரெயின்ஸு இதெல்லாம் சாப்பிடணும். தென் டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கலாக நீ எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணணும். இப்போ ஏதாவது அம்மா எதுக்காவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூட நீ சைக்கிளில் போகலாம். சைக்கிளிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ், தெரியுதா? கடைக்கு போனால் சொன்னால் மட்டும்தான் சைக்கிளில் போகணும் அப்படின்றது இல்லை. நீ சும்மா ஃப்ரீ டைமில் கூட சாயந்தரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இருந்ததுன்னா யூ கேன் டூ சைக்கிளிங், தெரியுதா? சைக்கிள் ஓட்டுறதுனால வி கேன் கெயின் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், தெரியுதா? தென் நெக்ஸ்ட் ஒன், don't play games in computer and mobile phones. This is very important. நீ ஃபோன் எடுத்துக்கலாம், கேம் விளையாடவே கூடாது, தெரியுதா? அதுக்கு பதிலாக நீ வெளியில் போய் விளையாடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம். அதனால் யூ ஷுட் நாட் பிளே வீடியோ கேம்ஸ். ஓகே,
in computer or mobile phones. Then have proper sleep time. கரெக்டான டைமுக்கு தூங்கணும், கரெக்டான டைமுக்கு எழுந்திருக்கணும். ரொம்ப நேரம்லாம் முடிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டுலாம் இருக்கணும். ஓகே. Now you see that you see in book page number 63, one picture is given there. You see 3 boys, one is there. They are all fat. ஏன் அப்படின்னா அவங்களாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, உடம்பு பெருசாயிடுச்சு. They cause obesity. சரியா? Here you see below that அங்கே பாருங்கள் என்னென்ன இந்த ஒபிசிட்டி வந்ததுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஹார்ட் டிசீசஸ், தென் ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், தென் certain types of cancer வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. தென் ஹை பிளட் கொலஸ்ட்ரால், then next one yes, obstructive sleep apnea. தெரியுதா? இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. தென் இப்போ கீழே பாருங்கள், நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும். தென் யூ ஹாவ் டு வாட் திஸ் பிக்சர் இஸ் வாட். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஃபிசிக்கலாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். தெரியுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் நல்லா செய்யணும். அப்போ தான் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். தென் பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ் யூ சே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ். Body mass index. Do you know கொடுத்திருக்காங்க பாருங்க. You see that one. People with BMIS அப்படின்னா BMI அப்படின்னா body mass index. BMIS between 18.5 and 25 have less chance of developing diseases like cancer, heart diseases and diabetes. தெரியுதா? இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வராது. தெரியுதா? டிசீசஸ்லாம் வராது. தென் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. லிசன், see your book collection and see. People are generally classified as obese and overweight based on the body mass index BMI. தெரியுதா? Now body mass index is attained by dividing as a person's weight in kilograms by the square of his height in meters. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்போட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதையே போடணும். தென் நம்மளுடைய ஹைட் எவ்வளோ இருக்கோ அதையை வந்து ஸ்கொயர் பண்ணி போடணும் கீழே. தெரியுதா? டிவைட் அந்த நம்ம ஹைட்டை நம்ம வெயிட்டை போட்டுட்டு நம்ம ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி போடணும். ஸ்கொயர் பண்ணி போடணும். லிசன், யூ see here. If the BMI is over 30 kg per meter square, people are said to be obese and the range of 25 to 30 kg per meter square denotes overweight. தெரியுதா? 25 இருந்து 30 kg per meter square இருக்கிறவங்க எல்லாருமே ஓவர் வெயிட்னு சொல்லுது. தெரியுதா? obese people வந்து 30 kg per meter square. தெரியுதா? ஓகே. செகண்ட் அடுத்து கீழே பாருங்க. BMI of a person with 60 kg weight and height of 190 cm can be calculated below. அவங்களே கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. You see that BMI அப்படின்னா weight in kilogram. ஃபர்ஸ்ட் வெயிட்டை போட்டுக்கிறீங்க. தென் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஹைட்டை வந்து ஸ்கொயர் டிவைட், அதாவது வெயிட்டை போட்டுட்டு டிவைட் போட்டு ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி போடணும். அதை இப்போ வரும் வெயிட் வந்து 60. கீழே பாருங்கள் 1.90 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.90 சென்டிமீட்டர். தெரியுதா? மீட்டரில் எழுதிட்டாங்க. சென்டிமீட்டர் பாரு 190 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இங்கே மீட்டரில் எழுதிட்டாங்க. இப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு
60 வந்து இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 16.62 வருது. அதுதான் BMI. ஓகே, now find your BMI. ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? மை BMI அப்படின்னு போட்டு உங்கள் வெயிட் போடுறீங்க. தெரியுதா? உங்கள் வெயிட் போடுறீங்க, உங்களுடைய ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டு என்ன BMI வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. தெரியுதா? ஓகே, ஸோ ஃபார் விசா அப் டு திஸ். தெரியுதா? த ஹோம்ஒர்க் இஸ் யூ ஹாவ் டு ரீட் ஃப்ரம் புக் பேஜ் நம்பர் 61 to 63. 61லேருந்து 63 வரைக்கும் யூ ஹாவ் டு ரீட் புக் பேஜ் நம்பர் 61 to 63 This is today's page. Okay, read book page number 61 to 63. Okay, Dhanyavad. Thank you to all.